சென்னையில் இன்று நள்ளிரவு புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது. மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இந்த மணிக்குண்டு அருகே ஆண்டுதோறும் புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் புத்தாண்டை வெகு விமரிசையாக வரவேற்பதற்காக பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். சிம்சன் மணிக்குண்டு முழுவதும் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டு விளக்குகள் எரியூட்டப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஆண்டுதோறும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவார்கள். பொதுமக்கள் அதிக அளவில் கூடி ஆங்கில புத்தாண்டை வரவேற்பார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். மெரினா கடற்கரையை பொறுத்தவரை காமராஜர் சாலையில் இன்று இரவு 8 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டு போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட இருக்கிறது. அதே போல் மெரினா கடற்கரை உட்புற பகுதியில் இரவு 7 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை பொதுமக்கள் செல்லவும் வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை உள்ளே செல்வதற்கு பொதுமக்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டில் இன்று மாலையிலிருந்து மெரினா கடற்கரை முழுவதும் கொண்டு வரப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மெரினா கடற்கரையை பொறுத்தவரை சென்னை காவல்துறை இயக்குனர் தலைமை அலுவலகம் முன்புதான், அந்த டிஜிபி அலுவலகம் முன்புதான் இந்த புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த சிம்சன் மணிக்குண்டு முழுவதும் விளக்குகள் எரியூட்டப்பட்டு பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இந்த மணிக்கூண்டு இடம் முழுவதும் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் புகைப்படங்களை எடுத்து செல்கின்றனர். இந்த மணிக்கூண்டு அருகே நின்று பொதுமக்கள் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அந்த மணிக்கூண்டு அருகே புகைப்படங்களை எடுத்து செல்கின்றனர். காவல்துறையினுடைய வலயத்தில் மெரினா கடற்கரை, அந்த காமராஜர் சாலை, பட்டினம்பாக்கம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 800 காவல்துறையினர் இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள், அதாவது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள், பைக் ரேஸில் ஈடுபடுவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் வாயிலாக தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அதே போல் கடற்கரை உட்புற பகுதியில் கடற்கரைக்கு உள்ளே யாரும் செல்லாதவாறு குதிரைப்படையுடன் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். அதே போல் இரவு நேரத்தில் குழந்தைகளை காணாமல் போய்விட்டால் அதற்காக போக்குவரத்து காவல்துறை சார்பில் அந்த குழந்தைகளுக்கு பேட்ச் ஆனது வழங்கப்பட இருக்கிறது. குழந்தைகள் பேட்ச் அணிந்து கொண்டேதான் உள்ளே செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காமராஜர் சாலை, அதாவது கடற்கரைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகள் அனைத்துமே பேரிகார்டால் மூடி வைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 800 காவல்துறை